அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு தேங்காய் அரைச்சி விட்ட புளிக்குழம்பு மாதிரி பண்ணியிருந்தேன். இதுக்கு சைட் டிஷ் வந்து பொன்னாங்கண்ணி கீரை வந்து வேர்க்கடலை போட்டு பண்ணியிருந்தேன். பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த குழம்பு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி விடாமல் பண்ணுறது வந்து எங்கள் அம்மாவோட ஸ்டைலு. அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் அரைச்சி விட்டு பண்ணுறது வந்து எங்களோட மாமியாரோட ஸ்டைல். ஆக்சுவலாக பார்த்தா கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நிறைய வந்து எங்கள் மாமியாரோட ஸ்டைல் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஆக்சுவலாக அவங்க நல்லா சமைப்பாங்க. அதுலேயும் எல்லா குழம்புமே சூப்பராக வைப்பாங்க. அதுலேயும் அவங்க வைப்பாங்க பாருங்கள் மீன் குழம்பு, அடடே அதுக்கு நான் ரொம்பவே அடிமைன்னு கூட சொல்லலாங்க. எல்லாமே நல்லா சமைப்பாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பொங்கல், உளுந்து வடை, பைனாப்பிள் எசன்ஸ் போட்ட கேசரி அண்ட் சாம்பார் இதெல்லாம் வச்சு கொடுத்தேன். பசங்க சாப்பிட்டு ரெடி ஆகிட்டாங்க. நம்ம பண்ண குழம்பு இதெல்லாமே போட்டு லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணிட்டேன். கேசரியை வந்து ஸ்நாக்ஸுக்கு எடுத்துக்கிட்டாங்க. பொன்னாங்கண்ணி கீரை தம்பி சாப்பிட மாட்றாங்க. என்ன பொரியல் பண்ணி கொடுத்தாலும் அந்த டப்பா அப்படியே ரிட்டன் வருது. சரி ஓகே, நான் அவனுக்கு வைக்காமல் பாப்பாக்கு மட்டும் வச்சுட்டு இன்றைக்கி ஆட்டோ வரல, நானும் கூப்பிட்டு போகிறேன். இன்றைக்கி அவங்க அப்பா கூடவே கிளம்பி போயிட்டாங்க பாய் சொல்லிவிட்டு. சரி, இந்த வேலைலாம் முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனே எனக்கு ரொம்பவுமே வேல்யூபிளுங்க.